Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே தற்கொலைக்கு முயன்ற கொலை குற்றவாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அரகண்டநல்லூர் அருகே மணம்பூண்டி பகுதியில் வீட்டு வேலை செய்த பெண்ணை கத்தியால் குத்திவிட்டு காரில் தப்பித்த கொலையாளி முருகனை பொதுமக்கள் மடக்கி பிடித்ததும் கத்தியால் குத்தி தற்கொலைக்கு முயன்றார். இந்த நிலையில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முருகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வழக்கு தொடுத்தவருக்கு திமுகவினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வேப்பந்தட்டை அருகே தைக்கால் கிராமத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற களத்தூரைச் சேர்ந்த நாசிருதீன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் வழக்கை வாபஸ் பெறுமாறு வீடு புகுந்து அவரது தம்பி மற்றும் தாயாரை ரஹீம்கான் என்பவர் கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுநல வழக்கு தொடுப்பவர்களை திமுகவினர் மிரட்டி தாக்குதலில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீடு வந்து அடித்து அந்த காயப்படுத்தி இது பண்ணி எடுத்திருக்காங்க, ஆஸ்பத்திரி பட்டிருக்காங்க. ஐயா, இந்த விஷயமா இது பண்ண நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். இவங்க திமுகவில் இருக்கிறவங்க, அதனால் எங்களுக்கு கட்சி சப்போர்ட் இருக்குது, நீங்கள் ஒன்றும் எங்களை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பாரதி நகர் குடியிருப்பு பகுதிகளில் தெருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாலையில் செல்பவர்களை நாய்கள் துரத்தி கடித்து வருவதாகவும் இது தொடர்பாக புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. தெருநாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த 6 வயது சிறுவன் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் அருகே பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை யானையை விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோணிமலை அடிவார பகுதிக்குள் இரவு நேரங்களில் வரும் ஒற்றை யானை அங்கு பயிரிடப்பட்டுள்ள தென்னை, வாழை, மக்காசோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தோட்டத்தில் குடியிருக்கும் விவசாயிகளுக்கு எந்நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதால் ஒற்றை யானையை மலைப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசு மருத்துவமனை கழிவறையில் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே கிளாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணம்மாள் என்பவர் தனது மகளின் பிரசவத்திற்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார். மகளை பார்த்துக் கொள்வதற்காக உடன் இருந்த நிலையில் பிரசவ வார்டு கழிவறையில் சடலமாக கிடந்தார். சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மகளின் பிரசவத்திற்காக வந்த தாய் இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தத்தமஞ்சி கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டே சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் பலமுறை புகார் அளித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் புகார் தெரிவித்தனர். சுற்றுச்சுவர் இல்லாததால் பள்ளி வளாகத்திற்குள் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விச ஜந்துக்கள் வருவதாகவும் அச்சத்துடன் படிக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் மாணவர்கள் வேதனை தெரிவித்தனர். மாணவர்களின் நலன் கருதி புதிய சுற்றுச்சுவர் கட்டித்தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர்.